அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்கள் சொல்லுகின்றேன். ஆண்டவர் தாமே இன்றைக்கு இருப்பது போல உங்களை ஆயிரக்கணக்கான மடங்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சத்திய வசனத்தின் நிகழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு வருகையை குறித்த கூட்டங்கள், வருகை குறித்த செய்திகளை பத்திரிகைகளில் நாம் காண முடிகிறது. கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிலையங்களில் பார்ப்போமானால் வருகையை குறித்தே 24 மணி நேரமும் அங்கு பேசப்படுகிற அந்த நிகழ்ச்சியாக தலைப்பாக மாறிவிட்டது. படித்தவர்கள், படியாதவர்கள், அதே சமயத்தில் ஐஸ்வர்யவான்கள், ஏழைகள், அதே சமயத்தில் கிறிஸ்தவர்கள், மாற்று மதத்தின் நண்பர்கள், இப்படிப்பட்ட எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் ஆண்டவருடைய வருகையை குறித்த கேள்விகள், கருத்துகள், அநேக கலந்து உரையாடல்கள், வாக்குவாதங்கள் அங்கு காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்கிற ஒரு உண்மையான காரியமாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை குறித்து இந்த 4 நற்செய்தி நூல்களிலே நாம் வாசித்தாலும் அவருடைய வார்த்தைகளின் ஊடாக வருகையை குறித்து நாம் கற்று வருகிறோம். நம்முடைய ஆண்டவர் எந்த ஒரு நூலையும் எழுதியதில்லை. ஆனால் அவரை குறித்து எழுதப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை கணக்கில் கொள்ளாத அளவுக்கு காணப்படுகின்றன. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய வருகையினுடைய காலத்திலே நடைபெறுகிற உபத்திரத்தின் தன்மையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் முதலாவது முறையாக இந்த உலகத்திலே அவர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாய் பிறந்தார். அது முதலாம் வருகை. ஆனால் இப்போது இனி வரக்கூடிய காலத்திலே 2வது வருகையிலே அவர் நம்மை நியாயம் தீர்க்கும்படியாக, நம்மை அவரோடு சேர்க்கும்படியாக, நமக்கு பலன்களையும் அங்கே வெகுமதிகளை தருவதற்காக அவர் திரும்ப வரப்போகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் காலம் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த கடைசி காலம் ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே உலகம் செழிக்கும், நாடு வளம் கொழிக்கும், அல்லது தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்றெல்லாம் பலர் பேசுகிறார்கள், உரையாற்றி வருகிறார்கள், அநேகரை உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வருகையின் காலங்களிலே என்ன நடைபெறும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 19 நான் 22 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன.
நம்முடைய சிந்தனைகளிலே பல எண்ணங்களை கிளறி விடுகிற வார்த்தைகளாக காணப்படுகின்றன. நம்முடைய ஆண்டவர் வரப்போவது நிச்சயம். எப்போது வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வருகையிலே என்னென்ன விதமாக அந்த உபத்திர காலம் நடைபெறும் அமையும், அல்லது அந்த உபத்திரத்தின் தன்மை அமையும், அப்போது என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கடமை என்ன, அப்படி நாம் செய்ய வேண்டியதை செய்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை ஆண்டவர் மிக அழகாக ரத்தின சுருக்கமாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மீட்பர், சகலவற்றையும் அறிந்தவர். அவர் கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்தவர். என் நண்பர் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் என்னோடு சொன்னார், ஐயா, மனிதனுக்குத்தான், மனுமக்களுக்குத்தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆனால் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாமே ஒரே காலம்தான். அவர் நின்று பார்த்தால் கடந்ததும் தெரியும், நிகழ்வதும் தெரியும், எதிர்காலத்தில் சம்பவிப்பதும் தெரியுமே என்று சொன்னார். இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 19 22 வரை உள்ள இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது என் நண்பரின் கருத்து தான் என் சிந்தனையை மேற்கொண்டது. உண்மையாகவே ஆண்டவர் ஆகிய இயேசுவானவர் கடந்ததை அறிந்திருக்கிறார், நிகழ்ந்ததை அறிந்து கொண்டிருக்கிறார், எதிர்காலத்தை அறியக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, கண்டு கொண்டிருக்கிற என் நண்பனே, என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கு தெரியலாம். உங்கள் நிகழ்கால வாழ்க்கையின் போங்கு கூட நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் எதிர்காலத்திலே உங்கள் வாழ்வு எப்படி அமையும் என்பதை உங்களால் மதிப்பிட முடியாது, உங்களால் வரையறுக்க முடியாது, உங்களால் திட்டமிட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையான செய்தியாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் வருவார். அவர் வரும்போது அவருடைய வருகையின் தன்மையை விளக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய வருகையை குறித்த சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே உபத்திரம் காணப்படும். அந்த உபத்திரத்தின் தன்மை என்ன என்பதை சொல்கிறேன். ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் மாரிக்காலம் அல்லது மழைக்காலம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு காலம். மழை காலத்திலே நாம் செய்ய வேண்டியதை செய்ய முடியாது, நாம் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாது, அல்லது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை வேகமாய் செய்து முடிக்க முடியாது. அந்த மழை காலத்திலே வருகை வருமானால் என்ன சம்பவிக்கும், என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பதை அறிந்து கொண்ட, சர்வத்தையும் அறிந்து கொண்ட ஆண்டவர் சொல்கிறார், மழை காலத்திலோ அல்லது மாரி காலத்திலோ இதை வராதபடி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதில் இன்னொரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை என்று சொன்னால், ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வருகை வராதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், யூதருடைய பழக்கம் என்ன, ஓய்வு நாளிலே எதையும் செய்ய மாட்டார்கள். ஓய்வு நாளிலே யுத்தங்கள் வந்தால் கூட அந்த யுத்தத்திலே திருப்பி அதை தாக்காத ஒரு சுவாபம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்நாட்களில் காணப்பட்டது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் சொன்னார், மாரி காலத்திலாவது அல்லது மழை காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது வருகை வராதபடி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த 3 காலங்களிலும் வருமானால் நம்முடைய ஆண்டுடைய வருகையின் அந்த சம்பவ நாட்கள் மிக கொடூரமானதாகவும் மிகவும் செய்யக்கூடாத நிலையிலே நாம் தள்ளப்பட்டதாகவும் காணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இப்படி தம்முடைய வருகையின் காலத்தின் அல்லது உபத்திர காலத்தினுடைய தன்மையை சொன்ன ஆண்டவர் மாரி காலத்தை குறித்து, மழை காலத்தை குறித்து, ஓய்வு நாளை குறித்து ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வராதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 20 சொல்கிறது. அதாவது வருகையின் தன்மை மகா உபத்திரமான தன்மை. அந்த உபத்திரமான தன்மையை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். அங்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உலகம் உண்டான முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாதுமான
மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாகும். ஆகவே கடந்த காலத்திலே நடந்த உபத்திரம், எதிர்காலத்திலே நடக்கப் போகிற உபத்திரம், இந்த 2 உபத்திரத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடந்த காலத்தின் உபத்திரத்தை ஒருவேளை எதிர்காலத்தின் ஆண்டவருடைய வருகையில் நடைபெறுகிற அந்த உபத்திரத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மிகுந்த உபத்திரம் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மிகுந்த உபத்திரம் என்றால் ஆண்டவருடைய வருகையின் காலம் ஒரு மிகுந்த உபத்திரத்தின் காலமாக காணப்படும். உலகம் உண்டான முதற்கொண்டு சம்பவிதியான அல்லது சம்பவிக்க முடியாத பல மிகுந்த உபத்திரங்கள் ஏற்படும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வருகையின் காலம் என்பது உண்மையாகவே மகா உபத்திரத்தின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரமான காலங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அங்கே அழகாக சொல்கிறார். 20வது வாக்கியத்திலே, வேண்டிக் கொள்ளுங்கள், மாரி காலத்திலாவது மழை காலத்திலாவது அல்லது ஓய்வு நாளிலாவது இது வராதபடி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஜீவியத்தை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகையின் காலத்தை குறித்து ஆயத்தப்படுவது எவ்வளவு முக்கியமோ, விழித்திருப்பது எவ்வளவு முக்கியமோ, அதே சமயத்தில் நிர்விசாரமாய் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு முக்கியமோ, அதே போல நம்முடைய ஜீவியத்தில் நாம் விழித்திருந்து ஜெபிப்பது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஆண்டவர் வருகையை குறித்து சொல்லும்போது எவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெளிவாய் சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர். சரியாய் ஜெபித்தவர் அவர்தான். ஜெப வாழ்க்கையை சரியாய் கை கொண்டவரும் அவர்தான். ஆகவே இரவெல்லாம் ஜெபித்தார், பகல் நேரமெல்லாம் அவர் பணி செய்தார். ஆகவே அவர் ஜெபிப்பதற்கு வருகை குறித்து குறிப்பு சொல்கிறார். மாரி காலத்திலாவது அல்லது குளிர்காலத்திலாவது அல்லது மழை காலத்திலாவது அதே சமயம் ஓய்வு நாளிலாவது ஆண்டவருடைய வருகை வராதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் ஜெபத்தின் தன்மையை ஆண்டவர் உறுதிப்படுத்தி சொல்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு பேரென ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபம் ஆண்டவரை மாற்றுமா என்று ஒரு கேள்வி நமக்குள் எழும்பலாம். ஆனால் ஜெபம் தடைகளை உடைக்கும், ஜெபம் வாசல்களை திறக்கும், ஜெபமானது சில திட்டங்களை மாற்றி அமைக்கும், ஜெபமானது பல காரியங்களை, பல அசாதாரண காரியங்களை சாதாரணமாக்கிவிடும். பல மிகுந்த உபத்திரங்களை அது சுருக்கிவிடக்கூடிய நிலைதான் ஜெபம். அருமையான இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற நீங்கள் உங்கள் ஜீவியத்திலே வருகை இந்த காலங்களிலே, இந்த சமயங்களிலே நேரிட்டு விடக்கூடாது என்று ஜெபித்த பண்பு உண்டா அல்லது காலம் உண்டா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அநேகர் இப்படி ஜெபிப்பது இல்லை. ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியம். அங்கே நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் அங்கு சொல்லப்படுகிறது. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அறுப்புக்கு எஜமான் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர். வயலோ அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அந்த அறுப்புக்கு சரியான மக்களை ஆண்டவர் அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிற நானும் நீங்களும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நடைபெறப் போகிற மாபெரும் அறுவடைக்கு தக்க உண்மை உத்தமமான ஊழியர்களை தேவன் எழுப்பும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41 சொல்கிறது, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அதே லூக்கா 6ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபித்தார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? எந்த ஒரு தீர்மானங்கள் பண்ணுவதற்கு முன்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஜெபித்தார். அவரே ஜெபிப்பாரானால் தீர்மானங்களை பண்ணுகிற நானும் நீங்களும்
தீர்மானங்களை பண்ணுவதற்கு முன்பு நாம் பிரார்த்திக்க அழைக்கப்படுகிறோம். பலருடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் பண்ணின பிற்பாடு ஜெபிப்பார்கள். நம்முடைய ஆண்டவருடைய போதனை என்ன? தீர்மானங்கள் பண்ணுவதற்கு முன்பு ஜெபித்தார். மத்தேயு 17:1-2 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மருவமலைக்கு செல்கிறார். அந்த மருவமலையிலே அந்த அனுபவத்தை அடைவதற்கு முன்பு அவர் பிரார்த்தனை செய்தார். ஆழமான ஆன்மீக அனுபவங்களை அடைய வேண்டுமென்றால், பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே மரணத்துக்கு ஏதுவான துக்கங்கள் வரும்போது நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் கெத்செமனேயிலே மரணத்துக்கு ஏதுவான துக்கங்கள் அவரை மேற்கொள்ள முயலும் பொழுது அவர் ஜெபித்ததை நாம் திருமறையிலே மத்தேயு 26:38 நாம் வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, அப்படியானால் ஆண்டவருடைய வருகையின் காலம், அந்த உபத்திர காலம் அதிக உபத்திரமான காலம் என்பதை ஆண்டவரின் வார்த்தைகள் சொல்கிறது. ஆண்டவருடைய உபத்திர காலத்தின் சூழ்நிலையிலே சில காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அப்படி ஜெபித்தால் என்ன நடைபெறும்? இங்கே மூன்றாவதாக அந்த உபத்திர காலத்திலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. மத்தேயு 24 பாருங்கள். 20வது வாக்கியத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வேண்டிக் கொள்ளுகிற அந்த தன்மைக்கு ஆதாரமாக, அடிப்படையாக அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் நடைபெறாத அளவுக்கு உபத்திரங்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை என்று சொன்னார். தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் அங்கே நாட்கள் குறையப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜெபித்தால் தேவன் தன் திட்டத்தை கூட மாற்றலாம். ஜெபித்தால் தேவன் கூட, தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் கூட உபத்திரத்தின் நாட்களை குறைக்கலாம். நாம் ஜெபித்தால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் தன்னுடைய அந்த உபத்திரத்தின் காலத்தின் அளவை, நாட்களை குறைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் ஜெபித்தால் தேவ சித்தம் மாறுமா? ஜெபித்தால் தேவ திட்டம் மாறுமா? ஜெபித்தால் தேவனுடைய ஒழுங்கு மாறுமா? ஜெபித்தால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த உபத்திரத்தின் நாட்களின் எண்ணிக்கை குறையுமா என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது மனதுருகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நினிவேயிலே அங்கே மக்கள் எல்லாரும் தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின போது கர்த்தர் நினிவே ஜனங்களுக்கு அவள் சொன்ன அந்த ஆக்கினை செய்யாதபடி மனமாறினார். அதே போலத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தம், ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் நிமித்தம், அந்த வேண்டுதல் நிமித்தம் அங்கே உபத்திர நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். அப்படியானால் அந்த ஜெபித்து அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவரும் தப்பிக்கொள்ள மாட்டான், ஒருவரும் விடுதலை பெற மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவ்வளவு பயங்கரமான, கொடூரமான, மிகுந்த உபத்திர காலமாக அது காணப்படும் என்பதுதான் திருமறையின் போதனை. ஆகவே ஆண்டவரின் வருகையின் காலம் மிகுந்த உபத்திரத்தின் காலம். ஆண்டவரின் வருகையின் காலத்திலே முக்கியமான சில காரியங்களுக்காக பிரார்த்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் வருகையின் அந்த உபத்திரத்த காலத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஒன்றை தருகிறார். வாக்குத்தத்தத்தினால் நம்மை ஆள விரும்புகிறார். நாட்கள் குறைக்கப்படலாம், உபத்திரத்தின் நாட்கள் குறைக்கப்படலாம். ஏன் நீங்கள் ஜெபிக்க கூடாதா? ஏன் நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்க கூடாதா? நாம் பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை மகா உபத்திர காலம் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த காலத்துக்காக ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரை. ஜெபத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் உபத்திரத்தின் நாட்கள் குறையும் என்று சொன்னீரே. அப்படி குறைக்கக்கூடிய அந்த அன்பின் மன உருக்கத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்கள் செய்ய பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.